பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் மயில நன்றி சொல்கிறாங்க. எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு எப்படி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜி விடுங்கக்கா, இதுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ மீனாக்காவுக்கு ஏதாவது உதவி இல்லை எனக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் செய்ய மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு உதவி நான் செய்கிறேன். உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்றத மாமா கிட்ட முதல்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ராஜி ஐடியா கொடுக்குறாங்க. உடனே மயிலு மாமா இதை எப்படி எடுத்துக்க போறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. எனக்காக உதவி பண்ணி கடைசியில நீ மாட்டிக்க போற ராஜின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க கவலைப்படாம இருங்க. ஆனா இதே மாதிரி இன்னொரு முறை இந்த தப்பை செய்யாதீங்க. உண்மையோ சரியோ எதா இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்லிட்டு அவங்க எது சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும். மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிஜமாவே எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அப்படிப்பட்ட வருத்தத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த பொய்யை சொல்லும் போது எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருப்பீங்க. இதெல்லாம் யோசிச்சு இனி எந்த பொய்யும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜி மயிலுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா மயிலுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. மயிலு இனி உன் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மயிலு அவங்க அம்மாவுடைய போனை காலை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.